ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நிஃப்டியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி தேதி 15 ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை லெவல் இதுதான் 24,266 தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை ப்ரைஸ். அதேமாரி லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட லோ ப்ரைஸ் 24,166 ஓகேவா. ஹை ப்ரைஸ் வந்து 24,266, லோ ப்ரைஸ் வந்து 24,166. இப்போ நம்ம ட்ராப் பண்ணிச்சு. இப்போ எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆன பிறகு அங்கே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். அது என்ன கேண்டில் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா. அது எப்படி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து அழகாக ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலும் லோ ஹை ஃபார்ம் ஆகி அங்கே க்ளோஸ் வச்சிச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்குது. கீழே இறங்கி கரெக்டாக அந்த லோ ப்ரைஸ், அந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்த கேண்டில் பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில். இது எப்படி இருக்குது, கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அழகாக இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் இருக்குது. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்னா அதுக்கு வந்து ரீசன் என்னது, மார்க்கெட் மேலப்போங்க தெரியும். ஓகேவா. அப்போ நம்ம என்ட்ரி எங்கே, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸை நம்ம ஸ்டாப் லாஸ். ஓகேவா. இப்போ வந்து இந்த லைனை ட்ரீட் பண்ணிடுறோம். நம்ம தேவை லைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா. அழகாக இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அப்போனா புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கா, இதோட லோ ப்ரைஸ். இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா. இதுக்குமே கீழே போச்சுன்னா ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எப்பயுமே இந்த புல்லிஷ் என்கல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 to 15 எடுத்து வெளியே வந்துடணும். நம்ம கடைசியாக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் எப்போ நம்ம ரிவர்சல் ஆகலாம். அதனால் ஒரு 10 to 15 எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம்.